என்னண்ணா பண்ணுறா? பழனி கோயிலுக்கு போகலாமா? பழனி கோயிலுக்கு போகலாமா? ஆ ஆ எப்பண்ணா கடைச்சி போனீங்க கோயிலுக்கு? போகிறது இல்லையா? ஏன் ஐயா அடியார முடியாது. அன்னைக்கு இப்போ 2 வருஷமா இல்லை, 2 மாதம் போவோம். பங்குனி மாதத்துக்கா? காவடி போக முடியல, இந்த 2 வருஷமா இல்லை. இது பழனி காவடி போகுதா? சரி சரி, பரவாயில்லையா? போகுது. இந்த நேர்மோரும் இல்லை, இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து அது இருந்து இல்லை. அது பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து அந்த ஆள் கூட்டி வாங்கினாரு, நம்பருக்கு நின்னாரு, தோற்று போயிட்டு. அதனால ஓட்டு போடலின்னு அவரு நாங்கள் கூட்டி போக மாட்டோம்ட்டு செலவு எல்லாத்தையும் இருக்கிறது தானுங்க. அதுதான் முக்கியமான இது பொறுப்பாளர். சாமிக்கு அப்படி பண்ணாரு. டூர் எங்கெங்கண்ணா போயிருக்கிறா? கோயில் வேணாம், டூர் எங்கெங்க போயிருக்கிறா? நிறைய போயிருக்கிறேன். கேரளா போயிருக்கீங்களா? அப்புறம் கேரளா போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கிறேன், எங்க? பாண்டிச்சேரி போயிருக்கிறேன். பாண்டிச்சேரி போயிருக்கிறேன். அப்புறம் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தெற்க எல்லாமே. தமிழ்நாடு எங்க? கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி. கன்னியாகுமரி, வேளாங்கண்ணி. அப்புறம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் போயிருக்கு. அப்புறம் அவ்வளோதானா? திருநள்ளாறு போயிருக்கீங்களா? அப்புறம் பூம்புகார். ஆ பூம்புகார். ஆ அப்புறம் 9 நாள். 30 நாளா? 9 நாள். 9 நாளா? யார் கார்ல? அப்படியா? சொந்தக்காரங்களா? பரவாயில்லையா? அப்புறம் நல்லா ஜாலியாக இருந்தியா? ஆ பரவாயில்ல. ஆமாம், எங்கெங்கே போயிருக்கிறா? திருவனந்தபுரம். ஆ திருவனந்தபுரம் எவ்வளோ தூரம் இருக்குது இங்கே இருந்து? அதெல்லாம் தெரியாது. ஆ கொச்சின். ஆ எதில் திருவனந்தபுரம் எப்படி போனீங்க? காரில் போனோம். எப்படி போனோம்? கார்லையா? ஆ ரொம்ப லாங்கா? எத்தனை கிலோமீட்டர் வரும்? சரி, போய் திருச்சி, ஆ ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோயிலுக்கு போனோம். எல்லாம் போயிருக்கோம். எல்லாம் போயிருக்கீங்களா? சரி சரி, பரவாயில்ல. வேற அது இல்லாமல் பறவை சரணாலயத்துக்கு நிறையா பக்கம் போகலாம். 2-3 பக்கம். 2-3 பக்கமா? ஆ சரி சரி, நல்லா ஜாலியாக இருந்தியா? சூப்பர். இல்லை, எப்போ போனது? 10 வருஷம் இருக்குமா? ஓ, 10 வருஷத்துக்கு முன்னாடி போனது. குழந்தைகள் இருக்கிறதுனால இப்போ எங்கேயும் போக முடியறதில்ல. அவங்களுக்கு படிப்பு அளவுக்கே சரியாக இருக்குது, சம்பாதிக்கிற காசு. அப்படித்தானே? என்ன பண்ணுறது? அப்புறம் எல்லா குடும்பத்துக்கும் அப்படித்தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு குடும்பத்துக்கு வருமானமே பத்த மாட்டேங்குது. எவ்வளோ செலவு வருது அண்ணா? வருமானத்துக்கு எங்கே போகிறதுன்னு தான் புலம்ப வேண்டியதாக இருக்குது. வருமானத்துக்கு எங்கே போகிறதுன்னு புலம்பி என்ன பண்ணாது? புலம்புனாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆமாம், அதாவது ஒரு கடவுள் ஏதாவது வழி விடுவார என்ன? அது எல்லாம் கடவுள் வழி விட்டாங்க நம்ம நல்லா இருக்குல்ல. எல்லாம் அதே மாதிரி வழி விடுவார். கடவுள் வழி விடுவார். அதைத்தான் நானும் கேட்குறேன். மனிதனை படைச்சது அப்புறம் எதுக்கு? கடவுளை மனுஷனை படைச்சது எதுக்கு? படைச்சா
அதே மாதிரி ஆ. நீ அந்த அளவுக்கு உனக்கு கொடுத்தா நீ அதுக்கு மேலே கடவுளை நினைக்க மாட்டேங்க. அப்படியா? நினைக்க மாட்டேங்க. அது எப்படி நினைக்காம போக முடியும்? உறுதியா மனிதனோட இயல்பு அப்படித்தான். அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதண்ணா. அப்படியெல்லாம் இல்லை, கிடையாது. என்னதான் இருந்தாலும் கடவுள் நல்ல வழி விட்டுருச்சுன்னா இன்னும் அதை விட அதிகமாக பண்ணலாம். பண்ண மாட்டேன். எப்படி சொல்கிறா? மறுபடியும் பூஜை ஆகணும்னு தான் நினைப்பேன் நீ. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கடவுள் வழி விட்டா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நடந்திருக்குது அது மாதிரி நிறையா. சரியா? வழி விடலின்னு ஐயா அப்புறம் என்ன பண்ணுறதா? நான் எப்படி பொழைக்கிறதா? கடவுள் வழி விடலின்னு எப்படி பொழைக்கிறது? எப்படியா? மனுஷன் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வழி விடலின்னு அப்புறம் எப்படி வாழ முடியும்? மனுஷன் பூமியில் எப்படி இருக்க முடியும்? எப்படி உயிரோடு இருந்து வாழ முடியும்? சம்பளம் வந்துருப்பான். கடவுள் வழி விடுவார் வழி விடுவார்னா கடவுள் வழி விட்டா தானே நம்ம வாழ முடியும். வரணும் போகணும். நான் அதெல்லாம் கடவுள் வழி விட்டா தானே எல்லாமே செய்வோம். அதெல்லாம் முடியாது. ஏன்னா அப்படி எல்லாம் பேசுறோம். நீங்களும் அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. காற்றுள்ள போது தான் தோத்த முடியும். காற்றுள்ள போது தான் தோத்த முடியும். ஏன் அப்படி சொல்றான்? காத்து இல்லாத போது தோத்துவியா? காத்துலாம் தூங்க முடியாது. தோத்த முடியாது, தோத்தறது. அப்படியா? தூங்கறதுக்கு காற்றே இல்லை, தூங்கிட்டா அது போகுமா? போகாது. அதே மாதிரிதான். அதனால கடவுள் வழியே விடக்கூடாதுங்கிறீங்க. வழி விடணும். வழி விடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடக்கணும். யாருன்னா நடந்துக்காம இருக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி சொல்ற? கடவுள் எல்லாம் நம்பினவர் கைவிட போறாரு. இங்க பாரு, நம்பினே அது கைவிடாது. கடவுள் கைவிட மாட்டாரு. கரெக்டுண்ணா. மனுஷனை வழி விட்டாத்தா மனுஷன் உயிரோடவே இருக்க முடியும். ஆமா. இல்லைன்னா கடவுள் எப்படி படைச்சாரோ அப்படியே கொண்டு வர வேண்டியதுதான். ஆமா. அது மாதிரி நிறைய இருக்குதுல்ல, தெரியுதுல்ல. நிறைய டிக்கெட் பார்த்துருக்கிறியா? ஆமா, உண்மைதான். என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம். உன்னை கூப்பிட்டதுங்க, இங்கே வேலைக்கு கூப்பிட்டது, நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து நீ இருக்க வேண்டியது. அப்படியே அதே மாதிரிதான். ஆமாம். நீ இந்த வழியாக போ, இது நல்லா இருக்கு, இந்த தரத்தில் ஒன்று அங்கே ஒன்று நல்லா போகலாம் அப்படின்னா, நான் இதில் போக மாட்டேன், இப்படித்தான் போவோம்னா போய்த்தான் தீரும். ஆமாம். அங்கே போய் அனுபவிச்சு தான் ஆகும். ஆமாம். அப்போ நான் மறுபடியும் நினச்சி என்ன பண்ணாது? ஒன்றும் பண்ண முடியாது. இதில் போய் தான் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்களே, இப்படி வந்து இப்படி ஆச்சா, முடிஞ்சு போச்சு. ஆமாம், என்ன பண்ணுறது? அப்புறம் மனிதன் இயல்பு, மனிதனோட இயல்பு அப்படி. அதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணுறது? அதுக்காக ஒரு படக்குன்னு பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, மறுபடியும் யோசனை பண்ணணும். சொல்லி போட்டு யோசனை பண்ணி என்ன பண்ண? ஆமாம், சொல்லி போட்டு யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணணும். ஆமாம். ஏன்னா எங்கே முன்னாடி யோசனை பண்ணணுமா பின்னாடி யோசனை பண்ணணுமா அது மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதைத்தான் நான் முதலே சொன்ன, மனிதனோட இயல்பு மாறி மாறி வருமுன்னு. ஆமாம். மனுஷனுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. உங்களுக்குன்னா அப்படி, எனக்குன்னா இப்படி. நீ போய் சாமி கும்பிட போறியா? அண்ணா, நான் வாரம் சனிக்கிழமை சாமி கும்பிட்றேன், தெரியுமா? கும்பிட்றேன். உனக்கு வரம் கேட்குறேன். நீ பண்டாரம் பூசை, நான் வந்து எல்லாமே கேட்குறேன். கோயிலில் பூசை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். பண்டாரம் சாமிக்கிட்டே நின்று அவனும் வரம் தான் கேட்பேன். ஆமாம், வேற என்ன கேட்க முடியும்? நம்ம என்ன பண்ண லட்சமா கொட்டவா முடியும்? உன்னோட அதிகமாக வரம் கேட்பானல்ல, அதிகமாக அவனுக்கு வரம் கொடுத்துட்டு அவன் பூசை பண்ணுவானா? அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது, நம்ம அதை போய் என்ன பண்ண முடியும்? அளவு அதுக்குத்தான் அளந்து ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணுமா? அதான் அதுதான் இது. அதே மாதிரி மனிதனுக்கு அளவு ஒரு இது இருக்குது. ஒரு காலம் வரும், அந்த காலத்தை பயன்படுத்தணும். நானெல்லாம் அப்படி இல்லை. நான்லாம் எனக்கு நல்லா வழி விட்டுச்சுன்னா அதை கடவுள் நான் அதுக்கு மேலே நான் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு வருமானம் இல்லை.
என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் இப்போ எங்கள் அம்மா அன்னதானம் சாப்பாடு போட்டிருக்குது. 1500 செலவு, 80 பேர் சாப்பிட்ருக்குறாங்க கோயிலில். ஆடி வெள்ளிக்கிழமை நான் தான் ஆரம்பித்து விட்டதை நான் தான். இப்போ பணம் இல்லைம்மா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா மேவரம் போய் எங்கள் அண்ணன் கிட்ட போய் 1500 பணம் வாங்கிட்டு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு வீட்லேயே செஞ்சு அன்னதானம் பண்ணிக்கிறோம் கோயிலில். ஆடி வெள்ளிக்கிழமை வருஷம் 4 வெள்ளிக்கிழமை வருது பார்த்தியா? ஆடி மாதம் 4 வெள்ளிக்கிழமை வருது பார்த்தியா? 4 வெள்ளிக்கிழமை அன்னதானம் நடக்கும் எங்கள் ஊரில். ஆமாம். ஆனால் நான் வந்து மாயவன் கோயிலுக்கு 3 தடவை அரிசி சிப்பம் எடுத்து போட்டிருக்கிறேன். குழந்தை கோயிலுக்கு எப்போ அது 5 வருஷம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டு, அது கல்யாணத்துக்கு அப்புறம் 2 சிப்பம் எடுத்து போட்டேன் குழந்தை கோயிலுக்கு. எல்லாமே நம்மளுக்கு நல்லா வழிவிடணுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் கடவுள் எந்த வழி விடுறதில்ல. ஆமாண்ணா. பொறுத்து பார்ப்பாரு, அதை பயன்படுத்தினா பறிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதான். ஆனால் நல்லவனை வந்து என்னைக்கு அளவாக வச்சு அவன் அழகாக காப்பாற்றுவார். அப்படிதான் உண்மை. இருந்தாலும் இப்போ உள்ள பணம் தான் எல்லாமே மனுஷனுக்கு நிம்மதி கொடுக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் பணம் தான் நிம்மதி கொடுக்கும்னாலாம் சொல்லவே முடியாது. பணம் இல்லை, பணம் இருக்கிறவன் நிம்மதியாக தூங்க முடியறதில்ல, தெரியுமா? அதெல்லாம் கரெக்டு தான். பணம் இல்லைன்னா அரிச்சு வாங்க முடியாது. கையில் 1000 ரூபா இருந்தால் தான் ஒரு சிப்பம் எடுக்க முடியும். 1000 ரூபா இல்லை, இப்போ விலை ஏறிடுச்சு. கையில் 2000 ரூபா பணம் இருந்தால் தான் ஒரு சிப்பம் எடுக்க முடியும். அந்த 2000 ரூபா இல்லைன்னா ஒரு சிப்பம் எடுக்க முடியுமா? அது பணம் இருந்தால் தானே ஒரு சிப்பம் எடுத்து வர முடியும். எப்படி வரும்? நம்ம வீட்லயே இருந்தா வருமா? வீட்லயே இருந்துட்டு வருமா? கடவுள் கொடுப்பாருன்னு வருமா? அதைத்தான் நானும் கேட்குறேன். கைகால் எதுக்கு ஆண்டவன் கொடுத்தது? உழைக்கணும், போகணும், வரணும். அதுக்குத்தான் உழைச்சாத்தான் வரும். இப்போ நாங்கள் வரங்கடிச்சா நம்ம சம்பளம் வருது. உனக்கு நீ வந்தீங்கன்னா தான் சம்பளம் வருது. அதுக்கு ஒரு ஆண்டவன் நம்மளை அதுக்கு ஒரு புத்தி கொடுத்து போக சொல்லி இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு அளவுக்கு தான் இருக்குது. இது இந்த காசெல்லாம் குடும்ப செலவுக்கு பத்தாது நம்மள. இந்த அளவுக்கு இருந்து இப்படியே நல்ல முறையா இருந்தாவே போதும். ஆனா இதே மாதிரி நம்மளுக்கு நிரந்தரமா இருக்காது. அதுக்கு சொல்றதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதே நம்மளுக்கு நிரந்தரமா இருக்காது. எல்லாமே மாறும். நிரந்தரமா இருந்துச்சுன்னு ஐயா தைரியமா வாழலாம். எல்லாமே காசு தான். இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு தாராபுரமே போனோம்னா 300 ரூபா இருந்தால் தான் தாராபுரம் போயிட்டு வர முடியும். உண்மை தானே? 300 ரூபா என்ன 500 ரூபா இருந்தால் தான் தாராபுரமே போயிட்டு வர முடியும். அந்த 500 ரூபா இல்லாமல் போக முடியுமா? நம்ம என்ன நடத்தா போகிறது? அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா?